நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் பிதாவாகிய தேவனிடமிருந்தும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். செப்பனியா 3:15. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த 10வது மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு இந்த மாதம் முழுமையாக நாம் ஆண்டவருக்குள்ளாக ஜீவித்திட கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த நாள் தியானத்திற்காக நாம் சுவிசேஷ பாடமாக வாசிக்க கேட்ட லூக்கா எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1-16 வசனங்களை திருப்பிக் கொள்வோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 1-16 வசனங்கள் முடிய. இந்த ஓய்வு நாள் லேயிட்டி சண்டே, இல்லை என்றால் ஊழியர்களின் ஓய்வு நாள் என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டவருடைய ஊழியத்துடைய விரிவாக்கத்தை தான் நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியில் பார்த்தோம். 70 பேரை அனுப்புகின்றார். யூதருடைய வரலாற்றில் 70 என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று, இல்லையா? எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது மோசேக்கு உதவி புரிய அங்கே 70 பேர் தெரிந்து கொள்ளப்படுகின்றார்கள். சனகரிம் சங்கம் 70 பேரை கொண்டதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, 2 பட்டணங்களுக்கு ஐயோ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றதையும் பார்க்கின்றோம். இயேசுவின் ஊழியம் அந்த 2 பட்டணங்களிலும் எப்படியாக செய்யப்பட்டது என்பதற்கான எந்த ஆதாரங்களும் சுவிசேஷங்களில் கொடுக்கப்படவில்லை. ஆனால் வாசியுங்கள், யோவான் 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோவான் 21:25. இயேசு செய்த அநேக காரியங்கள் உண்டு, ஆனால் அவைகள் இங்கே சுவிசேஷங்களில் சொல்லப்படவில்லை. சுவிசேஷங்கள் பயோகிராபிஸ் அல்ல, ஸ்கெச்சஸ், இல்லை என்றால் பிறரால் எழுதப்பட்ட ஒன்று. ஆகவே மிக முக்கியமான பகுதிகள் மட்டுமே அதிலே இடம்பெறுகின்றதை நாம் பார்க்கிறோம். கொரோசின், பெத்சாய்தா போன்ற இடங்களில் எப்படியான ஊழியங்கள் நடைபெற்றது, எப்படியாக அவைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கின்ற எந்த சம்பவங்களும் சுவிசேஷங்களில் கூறப்படவில்லை. ஆனால் வல்லமையான காரியங்கள் அங்கே நடைபெற்றிருக்கிறது என்பதை இயேசு இந்த வசனங்களின் மூலமாக விளக்குகின்றதை பார்க்கின்றோம். இந்த நாள் தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட பொருள் அனுப்பப்பட்டவர்கள். ஆண்டவர் 70 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை அனுப்புகின்றார். ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு, ஒரு குறிப்பிட்ட தரிசனத்தோடு கூட அவர்கள் அனுப்பப்படுகின்றார்கள். முதலாவதாக வாசியுங்கள், லூக்கா 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். லூக்கா 20 இல்ல, லூக்கா 10:3. முதலாவது தரிசனத்தோடு அனுப்புதல். தரிசனத்தோடு அனுப்புகிறார். சீஷன் என்பவன் ஒரு தரிசனத்தோடு ஊழியம் செய்ய வேண்டியவனாக ஆண்டவர் எதிர்பார்க்கின்றதை பார்க்கின்றோம். 1வது வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிங்கள், அதே 1ஆம் அதிகாரம்.
தமக்கு முன்னே ஆண்டவர் பட்டணங்களுக்கு போவதற்கு முன்பே அந்த இடங்களுக்கு 70 பேரை ஒரு பெரிய தரிசனத்தோடு கூட இயேசுவோடு கூட 12 அப்போஸ்தலர்கள் கடந்து சென்றார்கள். ஏன் 12 பேரை தெரிந்து கொண்டார்? ஏன் 12 பேரை? சும்மா விளையாட்டுக்கா? 12 கோத்திரங்களை நினைவுபடுத்தும் விதமாக 12 பேரை தெரிந்து கொள்ளுகின்றதை பார்க்கிறோம். வாசியுங்கள், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ம் 120 பேர். இந்த 120 பேர்ல இந்த 70 பேரும் அடக்கம் என்று வேத அறிஞர்கள் சொல்லுகின்றதை பார்க்கிறோம். ஆகவே ஒரு கூட்டம், ஆண்டவர் தெரிந்து கொண்ட 12 அப்போஸ்தலர்கள் மட்டுமல்ல, இன்னும் அநேக ஊழியர்கள், அநேக சீஷர்கள் அவரிடத்தில் காணப்பட்டார்கள், அவரை பின்பற்றி கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். இதுல பாருங்க, 2 பேரா அனுப்புகின்றார். ஏன் 2 பேர்? ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கலாம் இல்லையா? ஒருவருக்கொருவர் உதவி. தனிமை போயிட்டு இருந்தோம்னா என்னது, நம்ம அப்படியே மம்முன்னு போய் கொண்டிருக்க வேண்டியதுதான். கூட ஒருத்தர் இருந்தால் ஏதாவது பேசுவோம் இல்லையா, எதையாவது சொல்லுவாங்க, எதையாவது பேசிக்கொண்டு பல அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு கடந்து செல்லலாம். அதனால தான் ஆண்டவர் 2 பேராய், மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்று ஏற்ற துணையை ஏற்படுத்துகின்றார். அங்கேயும் 2 பேரை ஆண்டவர் குறிப்பிடுகின்றதை பார்க்கின்றோம். குடும்ப வாழ்க்கையோடு தான் ஊழியமும் ஒத்து செல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அனுப்பினார். வசனம் 1 வாசியுங்கள். போதும், தான் போகும் சகல பட்டணங்களுக்கும் போகும்படியாக அனுப்புகிறார். அது மட்டுமல்ல, தான் செய்தவைகளை செய்யும்படியான அதிகாரத்தை அங்கே ஆண்டவர் கொடுக்கின்றதை பார்க்கிறோம் இல்லையா? லூக்கா 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பிணியாளிகளை சொஸ்தமாக்கி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கியுங்கள். அப்ப ஊழியத்துல முதலாவது பிணியாளிகளை சொஸ்தமாக்குங்கள், அடுத்ததாக சுவிசேஷம் அறிவியுங்கள். ஒரு தரிசனம். ஆண்டவர் ஒவ்வொரு ஊழியத்திலும் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். தரிசனம் இல்லாத ஊழியங்கள், தரிசனம் இல்லாத ஊழியனுடைய ஊழியம் எப்படி இருக்கும்? ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று நாம் பார்க்கிறோம். நண்பர் சுவிசேஷ ஜபக்குழுவில் அந்த நாளில் எமில் ஜபசிங் அண்ணன் செயலாளராக இருக்கின்ற பொழுது கோயம்புத்தூரில் சென்று ஒரு ஃப்ளைட்டுக்கு என்ன விலையாகும் என்று கேட்டார்களாம். அப்பொழுது கூட இருந்தவங்க சொன்னாங்களாம், இங்க இருக்கக்கூடிய மிஷினரிகளுக்கே சம்பளம் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதுல போய் நீங்க எஃப்எம்பிபிக்கு ஃப்ளைட் வாங்குறதற்கு பார்க்கின்றீர்களே என்று. அப்பொழுது அவர் சொன்னார்களாம், தரிசனங்கள் பெரியவைகளாக காணப்பட வேண்டும், தரிசனங்கள் ஆழமானவைகளாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஊழியம் ஆழமான வேரூன்றி அது கடந்து செல்லும் என்றார்களாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தரிசனத்தோடு கூட ஊழியங்கள் நடைபெறுகின்றதா? தரிசனம் உள்ள ஊழியர்கள் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவத்தில் காணப்படுகின்றார்களா என்பது இன்றைக்கு நம் முன்பு வைக்கப்படுகின்ற ஒரு கேள்வி இல்லையா? 2வது வசனத்தை வாசிங்க. 10:2. ஊழியர்கள் கொஞ்சம், ஆனால் தரிசனமோ பெரியது, அதனுடைய எல்லை பெரியது. என் அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நம்முடைய தரிசனங்கள் எப்படிப்பட்டவைகளாக காணப்படுகிறது?
பெரிய ஊழியம் நமக்கு முன்பு வைக்கப்பட்டிருக்கிறது. பெரிய காரியங்கள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கின்றது. சில நேரத்தில் நம்ம நினைக்கலாம், பல பிரச்சனைகள், பல துன்பங்கள், இதெல்லாம் கிறிஸ்தவத்திற்கு சாதாரணமானதே. எந்த அரசாங்கம் கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று விரும்பினதோ அந்தந்த அரசாங்கங்கள் எல்லாம் இன்றைக்கு உலகத்தில் இல்லை. ரோம அரசை விட கிறிஸ்தவத்தை ஒழிப்பதில் கங்கணம் கட்டி கொண்டிருந்த அரசு வேறு ஒன்றுமில்லை. இன்றைக்கு ரோம பேரரசு எங்கே? வரலாற்று புத்தகங்களிலே தான் தேட வேண்டுமே ஒழிய உலகத்தில் எங்கேயும் ரோம பேரரசை குறித்து நாம் பார்க்க முடியாது. ஆகவே கடுமையான துன்பத்தையும் பல பிரச்சனைகளையும் தாங்கி வந்தது கிறிஸ்தவம். கிறிஸ்தவத்திற்கு மதமாற்ற தடை சட்டமோ எது வந்தாலும் சரி, சுவிசேஷத்தை தடை பண்ண முடியாது. அதுதான் இன்றைக்கு வரலாறு நமக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றதை பார்க்கிறோம். சீன தேசம் அதற்கு ஒரு இன்றைக்கு இருக்கின்ற ஒரு உதாரணம் இல்லையா? தேவாலயங்களை பூட்டினார்கள், ஊழியம் செய்யக்கூடாது என்றார்கள். அப்பொழுது கிறிஸ்தவத்தினுடைய தொகை வெறும் 17% தான். எப்பொழுது இந்த கட்டளைகள் எல்லாம் வந்து ஒரு இரும்பு திரை நாடாகியதோ சீனா, இன்றைக்கு அங்கே 67% கிறிஸ்தவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எங்கே கிறிஸ்தவத்திற்கு துன்பம் வருகிறதோ அங்கே கிறிஸ்தவம் பெருகும். இதை அறிந்து கொண்ட பழைய முன்னாள் கவர்னர் ஜெனரல் ராஜாஜி சொன்னார், டோன்ட் கில் கிறிஸ்டியன்ஸ், they are just like bed bugs, they will multiply. கிறிஸ்தவர்களை கொலை செய்யாதிருங்கள், அவர்கள் மூட்டை பூச்சியை போன்றவர்கள், நீங்கள் கொல்ல கொல்ல பெருகிக் கொண்டே இருப்பார்கள். இதுதான் கிறிஸ்தவ வரலாற்றுடைய ஆணிவேர் என்று நாம் பார்க்கின்றோம். காரணம் என்னவென்றால், ஆண்டவர் ஒரு தரிசனத்தோடு தன் ஊழியத்தை துவங்கினார். ஒரு தரிசனத்தோடு ஊழியர்களையும் சீஷர்களையும் அனுப்பினார். தரிசனமோ பெரிய ஒரு தரிசனம். வாசிங்கள் 3ஆம் வசனம். ஓநாய்களுக்குள் அனுப்புவது போல துன்பங்கள் உண்டு. இன்றைய ஊழிய தரிசனத்தில் துன்பங்கள் உண்டு, அவமானங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு. ஆனால் தரிசனத்தோடு கூட அனுப்பப்படுகின்ற பொழுது அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்கின்ற அந்த ஒரு மாபெரும் தரிசனத்தோடு கூட என் அன்பின் ஆண்டவர் இந்த ஊழியத்தை உலகத்தில் நிப்பாட்டினார் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த தரிசனத்தோடு கூட இன்றைக்கும் ஊழியர்கள் அழைக்கப்படுகின்றார்கள், அனுப்பப்படுகின்றார்கள். ஆண்டவருடைய ராஜ்யம் வல்லமையாக ஸ்தாபிக்கப்படுகிறது. இன்றைக்கு நாமும் அப்படிப்பட்ட ஒரு பணி செய்யும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இரண்டாவதாக 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இரண்டாவது, சேவை மனப்பான்மையோடு அனுப்புதல். சேவை மனப்பான்மையோடு அனுப்புதல். எங்கோ உல்லாச பயணம் செல்வதற்காக அல்ல. உன்னுடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். உலக பிரகாரமான காரியங்களின் மேல் நம்பிக்கை வையாமல், அதனால்தான் பணப்பைய கொண்டு போகாத, எதையும் கொண்டு போகாத, புறப்பட்டு செல். உன்னுடைய தேவைகள் எல்லாம் எங்கே சந்திக்கப்பட வேண்டுமோ அங்கே சந்திக்கப்படும். இல்லையா? நான் படித்த இறையியல் கல்லூரி இந்துஸ்தான் பைபிள் இன்ஸ்டிடியூட்டை ஸ்தாபித்தவர் ரெவரண்ட் டாக்டர் குப்தா. அருமையான பயங்கரமான விசுவாசி. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் என்னுடைய அனுபவத்தில் முதலாவதாக அவரிடத்தில் தான் நான் கற்றுக்கொண்டேன். ஒரு முறை இங்கிருந்து யுஎஸ்க்கு சென்று கொண்டிருக்கிறாராம். திடீரென்று 16 மணி நேர பயணம். அதில் ரோம் வழியாக செல்லுகின்றது அவருடைய ஃப்ளைட். ரோமில் இறங்கியது. அப்பொழுது எல்லாரும் ரிஃப்ரெஷ் ஆகிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இவர் வேகமாக தன்னுடைய பாக்கெட்டை எடுத்து பார்க்கின்ற பொழுது வெறும் இந்திய மதிப்புக்குரிய 100 ரூபாய் தான் அவரிடத்தில் இருந்தது. அந்த 100 ரூபாய்க்கு அமெரிக்க தேசத்தில் போய் அவர் ஒரு டாக்ஸியை கூட எடுக்க முடியாது. ஆனால் உட்கார்ந்து ஜெபித்தாராம், ஆண்டவரே
என் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர், என்னுடைய தேவைகளை சந்திக்கின்ற ஆண்டவர். நான் நியூயார்க் ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகி வெளியிலே வருகின்ற பொழுது என் தேவைகள் சந்திக்கப்படும், அதற்காக நன்றி என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருந்தார்களாம். அதே வண்ணமாக ஏர்போர்ட்ல ஃப்ளைட் லேண்ட் ஆனது. எல்லா செக்யூரிட்டி செக்கையும் முடித்து வெளியில வந்தாங்க. ஒருத்தர் ஓடி வந்தாராம். ஆர் யூ டாக்டர் குப்தா ஃப்ரம் இந்தியா? ஆம், நான் டாக்டர் குப்தா ஃப்ரம் இந்தியா வந்திருக்கிறேன். இல்லை, எஸ்டர்டே நான் நேற்றைக்கு ஜெபித்து கொண்டிருக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களிடத்துல $5000 கொடுக்கும்படியாக என்னை ஏவினார். இதோ அந்த பணம் என்று சொல்லி கையில் கொடுத்தாராம். கொடுத்து அவரை அழைத்து கொண்டு ஒரு பெரிய ஹோட்டலில் அவரை தங்க வைத்து அவர் அங்கே இருந்து ஊழியம் செய்கின்ற நாட்கள் வரைக்கும் அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து பின்பு இந்தியாவுக்கு ஒரு பெரிய கணிசமான தொகையை கொடுத்து, நீங்கள் வைத்திருக்கின்ற இறையியல் கல்லூரியில பெரிய ஒரு ஹாஸ்டலை கட்டுங்கள், ஆண்டவருக்காக பணி செய்யுங்கள் என்று அனுப்பி வைத்தாராம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். எதையும் கொண்டு போகாதிருங்கள், எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் எல்லாவற்றையும் சந்திப்பார். நீங்க எங்க போனோம்? வாசிங்க 5-6 வசனங்கள். வீடுகளுக்கு போங்கள், இல்லையா? குடும்பங்களை சந்தியுங்கள், குடும்பங்களுக்கு சேவை மனப்பான்மையோடு கூட ஆண்டவருடைய திருப்பணியை செய்யுங்கள். கர்த்தரை சார்ந்து, ஆனால் பணம் தேவைதான், ஆனால் கர்த்தரை சார்ந்திருக்கின்ற பொழுது எல்லா தேவைகளையும் அன்பின் ஆண்டவர் நிறைவேற்றுகின்றவராக இருக்கின்றார். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இல்லத்திற்குள் பிரவேசித்து சமாதானம் கூறுங்கள். வேறு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. கர்த்தரின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தையாகிய சமாதானம், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், இல்லையா? உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுப்பதில்லை என்று சொன்ன அந்த சமாதானத்தை குடும்பங்களுக்கு அறிவியுங்கள். அந்த குடும்பங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். 4வது வசனத்தை வாசிங்க. வழியில ஒருவரையும் வினவும் வேண்டாம். வினவுதல் என்று சொல்லுகின்ற தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம் வணக்கம் சொல்லுதல். யாருக்கும் வணக்கம் சொல்லாத, நீ நேரே என்ன செய்துட்டு உன்னுடைய குறிக்கோளுக்கு நேராக சென்று கொண்டிரு. பழைய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்கதரிசி தன்னுடைய வேலையாளை இவ்விதமாகத்தான் பணித்தான், இல்லையா? வாசிங்கள் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எலிசா கொடுத்த அதே கட்டளையைத்தான் அன்பின் ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுக்கின்றதை பார்க்கிறோம். எங்கேயும் வினவாதே. யார் உனக்கு வணக்கம் சொன்னாலும் நீ வணக்கம் சொல்லாதே, நீ கடந்து செல். பெரிய ஜெப ஆலயங்களுக்கு போய் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. சேவை செய், சமாதானம் கூறு, இல்லங்களுக்கு சென்று அவர்களை சந்தித்துடுவாயாக. ஏனென்றால் சமாதானமற்ற குடும்பங்கள் இன்றைக்கு ஏராளம் உண்டு. தனி மனிதனுடைய வாழ்க்கையில பல கிறிஸ்தவ பிரச்சனைகளால் சூழப்பட்டிருக்கின்ற மக்களைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்கிறோம், இல்லையா? டிப்ரெஷன்னால கடைசியில் என்ன முடிவுக்கு வருகிறார்கள்? தற்கொலை. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், குடும்பங்களுக்கு போ, வீட்டுக்கு போ, அங்க போய் அங்க சமாதானத்தை அறிவி, அங்க இருக்கின்றவர்களை நீ விடுவி. அது ஒரு சேவை மனப்பான்மையோடு கூட ஆண்டவர் செய்யும்படியாக கொடுத்த ஒரு மாபெரும் கட்டளை. ஆலோசனை கூறுதல் குடும்பங்களுக்கு. வழி தெரியாமல் பல விதங்களிலே தவித்து கொண்டிருக்கின்ற கிறிஸ்தவ உறவுகளுக்கு, அவர்களுடைய உறவு முறைகள் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்களுக்கு நாம் இன்றைக்கு ஆண்டவரின் திருப்பணியை செய்வதற்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். ஒரு முறை அருமையான ஒரு ஊழியர்
ஊழியர் கூடுகையில் அந்த ஊழியர் என்னோடு கூட பேசி கொண்டிருந்தார். அப்போ அவர் சொன்னார், ஐயா, ஒரு முறை நான் ஒரு வீடு சந்திப்பதற்காக கடந்து சென்றிருந்தேன். அப்போ வீடு சந்தித்து கொண்டு இருக்கின்ற பொழுது அந்த வீட்டினுடைய அம்மா எனக்கு நல்ல காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்த உடனே ஆவியானவர் எனக்கிட்ட பேசினார், இவளுடைய கணவனை வரும்படி சொல் என்று. அது வரைக்கும் ஆவியானவர் என்னோடு கூட பேசுவதில்லை. நான் பேசியும் எனக்கு அந்த அனுபவம் இல்லை. ஆனால் என்னிடத்துல அப்போ தான் அவர் பேசுகிறார். அப்போ தான் சொன்னேம்மா, உங்கள் வீட்டுக்காரர் எங்கே அப்படின்னு. அந்த அம்மா சிரிச்சுட்டே சொன்னாங்களாம், எனக்கு கணவன் இல்லை, ஆனால் இன்னொருவரோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அப்போ அவர் உடனடியாக ஆவியானவர் சொன்னார், நீ எழுந்து அந்த அம்மாவை எச்சரி, தான் செய்வது தவறு என்று எச்சரி. அவர்கள் எழுந்து எச்சரித்து வேத வசனங்களை வைத்து அவர்களோடு கூட ஒரு 1/2 மணி நேரம் பேசி முடித்த பின்பு, ஐயா, நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். நான் ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தில், நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்த பெண். இவ்விதமாக தவறுதலான காரியங்களினாலே நான் வழி நடத்தப்பட்டு விட்டேன். நான் இனி என்ன செய்ய வேண்டும்? நீ இயேசுவண்டை வா, உன்னுடைய தவறுகளை எல்லாவற்றையும் நீ அறிக்கையிடு. நான் பெரிய தீர்க்கதரிசியும் அல்ல, நான் என்னன்னு தெரியல, ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், அதைத்தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். இதனால தான் ஆண்டவர் சொன்னார், எங்க போ, குடும்பங்களுக்குள்ள போ, வீட்டுக்குள்ளால போ, அங்க போய் பார். அங்க சமாதானம் இல்லாத குடும்பங்கள், தவறான உறவுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்கள் உண்டு. அவர்களை ஆண்டவரண்டை வழிநடத்து. அது ஒரு மாபெரும் ஒரு சேவை. நான் அந்த பாஸ்டர் சொன்னேன், நாங்க செய்கிற ஊழியத்தை காட்டிலும் நீங்கள் பெரிய ஒரு ஊழியத்தை செய்திருக்கிறீர்கள், பெரிய ஒரு ஆத்துமாவை ஆண்டவரண்டை வழிநடத்தி இருக்கின்றீர்கள். ஆதி சபை எங்க கூடிச்சு? வீடுகள்ல தான் கூடிச்சு. சபை வீடுகள், குடும்பம் தான் முக்கியம். ஒரு திருச்சபை என்பது பெரிய உயர்ந்த கோபுரங்களோடு காணப்படுகின்றவைகள் அல்ல. அங்க எத்தனை குடும்பம் எப்படி இருக்கிறது, ஆண்டவருக்கு ஏற்ற பாதையில எப்படி அவர்கள் காணப்படுகின்றார்கள், அதுதான் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. ஆலயங்கள் பெரியவைகளாக இருக்கலாம், பெரிய பெரிய கோபுரங்கள் காணப்படலாம், ஆனால் அதனுள் அங்கம் வகிக்கின்ற குடும்பங்கள் சமாதானத்தை பெற்றிருக்கின்றார்களா? சமாதானத்தின் பாதையிலே வழிநடத்தப்பட்டிருக்கின்றார்களா? சமாதான தூதராகிய கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? அதுதாங்க இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியம். ஆண்டவர் அந்த நோக்கத்தோடு கூட தான் 70 பேரை அனுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசுவின் நோக்கம் ஒவ்வொரு குடும்பமும் சந்திக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். வீட்டிற்குள்ளால போன உடனே தோத்திரம் அல்ல, சமாதானம். கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாக. இல்லையா? யூதர்கள் ஒரு வீட்டிற்குள்ளால நம்ம கிறிஸ்தவங்க ஸ்தோத்திரம் சொல்றோம். யூதர்கள் ஒரு வீட்டுக்குள்ளால போன உடனே சொல்லுவாங்க, பீஸ் ஆஃப் காட் பி வித் யூ. சமாதானம், தேவ சமாதானம் உன்னோடு கூட இருப்பதாக. ஆம், இது ஆண்டவர் அதைத்தான் சொல்லிக் கொடுத்தார் நமக்கு. ஒரு வீட்டிற்குள் போனால் சமாதானம் சொல்லுங்கள். அவங்க அந்த சமாதானத்தை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு குடும்பமாக இருந்தால் அந்த சமாதானம் அவர்களுக்கு இரண்டத்தனையாக கிடைக்கும். இல்லை என்றால் அது திருப்பி வந்துவிடும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றதை பார்க்கிறோம். குடும்பங்கள் முக்கியம். என் அருமையான ஊழியர்களே, என் அருமையான விசுவாசியே, குடும்பம் கிறிஸ்தவத்துல, திருச்சபையில மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்று நாம் பார்க்கிறோம். குடும்பங்கள் ஆண்டவருக்கு ஏற்ற பாதையில வழிநடத்துவதற்கு ஊழியர்கள் வழியமைத்து கொடுக்க வேண்டும், பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுக்க வேண்டும். எப்படியாக குடும்பங்களை நீங்கள் வழிநடத்துவது? இன்று இந்த நவீன உலகில் சிதைக்கப்பட்ட குடும்பங்கள், சிதைக்கப்பட்ட குடும்ப உறவுகள் இல்லையா? இன்றைக்கு இருக்கக்கூடிய, நான் தப்பா சொல்றேன்னு நினைச்சுக்காதுங்க, ஐடி ஃபீல்டில் இல்லையா, நீங்களும் நிறைய பேர் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்க. லிவிங் டுகெதர் இல்லை, ஈஸியாக ரோட்டில் போனால் பார்க்கலாம், லிவிங் டுகெதர். திருமணம் இல்லாமல் வாழுகின்ற யாரு? வேற யாரும் இல்லைங்க, நம்ம கிறிஸ்தவ பிள்ளைங்க. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எங்கே சென்று கொண்டிருக்கின்றது கிறிஸ்தவம்? காரணம் என்ன? குடும்பத்தை ஊழியர்களாகிய நாம் சந்திக்க தவறிவிட்டோம். அதனால தான் இன்று வாலிபர்கள் தவறுதலான பாதையை தெரிந்து கொள்ளுகின்றார்கள்.
ஒரு ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்குற ஒரு தம்பி, நான் பேரை சொல்ல விரும்பலை, என்கிட்ட சொன்ன, அங்கிள் எனக்கு நீங்கள் பொண்ணு பார்க்கணும். எங்கேருந்துடா பொண்ணு? உனக்கு ஐடி ஃபீல்டில் இல்லாத பொண்ணடா அப்படின்னு. ஐயையோ, ஐடி ஃபீல்டில் உள்ள ஒரு பொண்ணு எனக்கு வேண்டாம். கிராமத்தில், நம்முடைய கிராமத்தில் இருக்கிற சாதாரணமாக படித்து முடித்த ஒரு பெண்ணை பாருங்க அங்கிள் அப்படி. ஏண்டா இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டேன். அப்போ அவன் அங்கே நடக்கிற நிறைய அவலங்களை என்னோடு கூட பகிர்ந்து கொண்டான். இவைகளிலிருந்து நான் விடுபட விரும்புகிறேன், இவைகளோடு கூட என்னை இணைத்து கொள்ள விரும்பவில்லை. நீ ஒரு வித்தியாசமானவன் இருக்கிறியே அப்படின்னு கேட்டேன். சின்ன பையன்லேருந்து என்னை வளர்த்தது நீங்கள் அங்கிள். நீங்கள் சொல்லி கொடுத்த அந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து எங்குமே போகாது. ஐ கேன் ஷேர் எ ஐஸ்கிரீம் வித் anyone, but I cannot share my life with anyone, with only one partner. அந்த வாலிப தம்பியை நான் அன்றைக்கு கை கொடுத்து பாராட்டினேன். இன்றைக்கு அவன் பெங்களூரில் ஒரு நல்ல நிலைமையில, உயர்ந்த நிலைமையில இருக்கிறான். நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை, நல்ல ஒரு பெண்ணை ஆண்டவர் அவனுக்கு தெரிவு செய்து கொடுத்தார். நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையில அழகாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அதுதான் இன்றைக்கு சேவை மனப்பான்மை. இன்றைக்கு நம்முடைய வாலிபர்களை அப்படி ஏற்ற பாதையில வழிநடத்தக்கூடிய ஆசாரியர்கள் திருச்சபைக்கு தேவை. எனக்கு என்ன, நான் ஊழியம் செய்துட்டு போயிடுறேன், அவங்க எப்படி நடந்தா எனக்கு என்ன என்று வாழுகின்ற ஊழியர்கள் அல்ல. ஒவ்வொரு ஆத்துமாக்கள் பேரிலும் கரிசனை கொண்டவர்களாக, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளின் மேலும், அவர்களுடைய வருங்கால வாழ்வின் மேலும் அதற்காக முழங்காலில் நின்று ஜெபிக்கின்றவர்களாக இருப்பார்கள் என்றால், அந்த சேவை மனப்பான்மையோடு கூட ஆண்டவர் நம்மை அனுப்பினதை நாம் நிறைவேற்றுகின்றவர்களாக காணப்படுவோம். மூன்றாவதாக வாசிங்கள், லூக்கா 10ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். மூன்றாவதாக, கடைசியாக, கரிசனையோடு அனுப்புதல். முதலாவது தரிசனத்தோடு அனுப்புதல், இரண்டாவது சேவை மனப்பான்மையோடு அனுப்புதல், மூன்றாவது கரிசனையோடு அனுப்புதல். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் ஆபத்து. அந்த ஆபத்தை குறித்த கரிசனையோடு கூட உபதேசிக்க வேண்டும். ஆண்டவர் இங்கே 2 பட்டணங்களை உதாரணமாக சொல்லுகின்றார். கோரோசினே, பெத்சாய்தாவே. கரிசனையுடன் இந்த 2 பட்டணங்களிலும் பணி செய்யப்பட்டது. ஆனால் அவர்களுடைய அழிவிற்காக மனம் வருந்தினார். ஊழியர்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமை காணப்பட வேண்டும். பட்டணங்கள் அழிந்து போகின்றது, கிறிஸ்தவ குடும்பங்கள் அழிவுக்கு நேராக செல்லுகின்றதே என்கின்ற ஒரு கரிசனையோடு கூட, தசம பாகங்கள் முக்கியமானவைகள் அல்ல, நம்முடைய ஆடம்பரமான வாழ்வுகள் முக்கியமானவைகள் அல்ல. என் ஜனம் அழிகிறதே, யார் கேட்பார்? என் ஜனத்திற்கு கரிசனையோடு கூட மனம் வருந்தக்கூடியவர்கள் யார்? இன்றைய கால சூழலில் இதுதான் கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கு முன்பாக வைக்கப்படுகின்ற கேள்வி. வாசியுங்கள், மத்தேயு 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கடிந்து கொள்ள, அப்ப பலத்த செய்கைகள் கண்டித்து உணர்த்துகிறார். ஒரு ஊழியனுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று கண்டித்து உணர்த்துதல். சுவிசேஷத்துல மிகவும் முக்கியமான ஒன்று. ஆசீர்வாதத்தை பற்றி பேசுதல் அல்ல, கண்டித்து உணர்த்துவது. சுவிசேஷம் இன்றைக்கும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. இங்கு பலத்த கிரியைகள் செய்யப்பட்டது. ஐயோ கோரோசினே, பெத்சாய்தாவே, உனக்காக நான் மனம் வருந்துகிறேன். இல்லையா? வாசிங்க வசனம், லூக்கா 10:11-23 வசனங்கள். அது இல்ல, மத்தேயு 11:23. வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்னு பாருங்க.
blessing, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். போதும், உன்னிடத்தில் சுவிசேஷம் செய்யப்பட்டது, சொல்லப்பட்டது, மனம் திரும்புதல் குறித்து கூறப்பட்டது. கப்பர்நகூமே, இயேசுவின் நாட்களில் மிகவும் வியாபாரத்திற்கு பிரசித்தி பெற்ற ஒரு பட்டணம் கப்பர்நகூம். இன்றைக்கு அது வரும் வரைபடத்திலே காணப்படுகின்ற பட்டணமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. எளிமையான தேவனுடைய பிள்ளைகளே, காரணம் சுவிசேஷம் விதைக்கப்பட்டது, வல்லமையான கிரியைகள் செய்யப்பட்டது. ஆனால் அவர்கள் அதை குறித்து கண்டுகொள்ளவில்லை. அதனால சுவிசேஷம் எங்கே சென்றது என்கின்றார். தீரு சீதோன் புறஜாதியாருக்கு சுவிசேஷம் உன்னை விட்டு எடுபட போகிறது. என் யூத ஜனமே, வல்லமையான காரியங்கள் உன்னிடத்திலே செய்யப்பட்டது. ஆனால் தீருவும் சீதோனிலும் ஏற்பட்ட மனம் வருந்துதல் உன்னிடத்தில் இல்ல. அதனால சுவிசேஷம் அங்கே கடந்து செல்லப்படுகிறது. உலகத்தை குறித்த கரிசனையை குறித்து ஆண்டவர் இங்கே பேசுகின்றதை பார்க்கிறோம். இதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகள்ல நம்ம பார்க்கிறோம். வாசிங்க, அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புறஜாதியார் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அன்றைக்கே இயேசுவால் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். தீருவும் சீதோனும் என்னிடத்திலே கடந்து வரும், புறஜாதிகள் இடத்திலே கடந்து வருவார்கள். கோரோசின், பெத்சாயிதா, கப்பர்நகூம் ஆகிய யூத பட்டணங்களில் செய்யப்பட்டதை காட்டிலும் தீரு சீதோனில வல்லமையான காரியங்கள் நடைபெறும். உன்னிடத்திலிருந்து சுவிசேஷம் பிடுங்கப்படுகிறது. எவ்வளவு ஒரு கரிசனையோடு கூட ஆண்டவர் அந்த இடத்துல ஊழியங்கள் செய்திருக்க வேண்டும். எவ்வளவு கரிசனையோடு கூட வல்லமையான கிரியைகளை நடப்பித்தார். ஆனால் அவர்கள் மனம் திரும்பவில்லை என்று நாம் பார்க்கிறோம். சுவிசேஷம் யூதரிடத்திலிருந்து இயேசுவின் நாட்களிலேயே புறஜாதியாரிடத்திலே கடந்து செல்லுகிறது. ஆண்டவர் எப்பவுமே அப்படித்தான். என்னையும் வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பார். நம்ம சரியில்லை அப்படின்னா தீரு சீதோனிடத்துல சென்று விடுவார். கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து தனக்கு ஆட்களை கொண்டு வந்து தன்னுடைய பணிகளை செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். புறஜாதியார் அல்லாமல், யூதர்கள் அல்லாமல் இருந்த புறஜாதிகளாகிய நமக்கு அந்த சுவிசேஷம் கடந்து வந்தது. தீருவுக்கும் சீதோனுக்கும் அந்த சுவிசேஷம் கடந்து சென்றது. ஆனால் அங்கு நடைபெற்ற எங்க கோரோசின் பெத்சாயிதாவில் நடைபெற்ற வல்லமையான காரியங்களை காட்டிலும் மனம் திரும்புதல் எங்க நடைபெற்றது? யூதர் அல்லாதவர்களிடத்துல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய இந்திய திருச்சபையின் வரலாற்றை எடுத்து பாருங்கள். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அமெரிக்கன் மஜ்ரா மிஷனாக இருந்தாலும் சரி, இல்லை என்றால் எஸ்பிஜி மிஷனாக இருந்தாலும் சரி, சிஎம்எஸ் மிஷனாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களிடத்தில் சென்று சுவிசேஷம் அறிவித்தார்கள். அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக வந்தார்கள். ஒரு பெரிய மாஸ் மூவ்மெண்ட் அந்நாட்கள்ல கிறிஸ்தவத்தில் ஏற்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். மலைவாழ் மக்களாகிய நாகா மக்கள், மணிப்பூரி மக்கள், மேகாலயா, மிசோராம்ல இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் மத்தியில சுவிசேஷம் கடந்து சென்றது. திரளாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அதனாலதான் இன்றைக்கு இந்த 4 7 சிஸ்டர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற அந்த 7 மாநிலங்களிலும் கிறிஸ்தவம் அதிகமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதைத்தான் ஆண்டவர் அன்றைக்கே தன்னுடைய ஊழிய நாட்களிலேயே சொல்லிவிட்டார். பெத்சாயிதாவிலையும் சுவிசேஷம் பெருசா இல்ல, கோரோசின்லயும் இல்ல, கப்பர்நகூமிலும் இல்ல, தீருவிலையும் சீதோனிலும் ஒடுக்கப்பட்ட மலைவாழ் மக்கள் மத்தியில, அவர்கள் மத்தியிலே கர்த்தர் பெரிய காரியங்களை இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் கரிசனையோடு கூட நம்மை அனுப்பி இருக்கிறார். இந்திய திருச்சபை அந்த கரிசனையை உணர்ந்து கொள்ளாமல் தூங்கிக் கொண்டிருக்கும் என்றால் திருச்சபையிலிருந்து சுவிசேஷத்தை பிடுங்கி போடுவார். கிறிஸ்தவத்திலிருந்து சுவிசேஷத்தை பிடுங்கி போடுவார். தனக்கு ஜனம் சரியா கேட்கலன்னே பிடுங்கி போட்ட ஆண்டவர் ஒன்னி எனக்கு கையிலேருந்து இவைகளை பிடுங்குவதற்கு ரொம்ப காலம் அல்ல. ஆகவே நாம் செய்ய வேண்டியது என்ன? காலம் செல்லாது, ஆண்டவருடைய வருகை வெகு சமீபம் என்பதை அறிந்தவர்களாக
சுவிசேஷ பணி செய்வதற்காக கரிசனையோடு கூட, உலக மக்களின் பேர்ல ஒரு கரிசனையோடு கூட நாம் செயலாற்ற வேண்டும். ஆண்டவருடைய சுவிசேஷம் ஒரு பெரிய கரிசனையோடு கூட அனுப்பப்பட்ட ஒரு சுவிசேஷம். அந்த சுவிசேஷத்தை இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு ஏற்ற பாதையில கொண்டு செல்ல வேண்டும். மருத்துவமனைகளும் பாடசாலைகளும் எதற்காக நிறுவப்பட்டது? மிஷனரிகளா? மக்கள் பேரிலே கொண்ட கரிசனை இல்லையா? ஐடாஸ் கட்டர், சிஎம்சி வெல்லூர், இன்றைக்கு நம்ம பைபாஸ்ல போனா கூட சிஎம்சி வெல்லூர் உயர்ந்து தெரிகிறதே. காரணம் என்ன? ஐடாஸ் கட்டருடைய அந்த கரிசனை, மக்கள் பேரில் கொண்டிருந்த கரிசனை இன்றைக்கும் வானளாவ நிற்கின்ற அந்த பெரிய உலகத்தில் தரம் வாய்ந்த அந்த மருத்துவ கல்லூரியை இன்றைக்கு நிப்பாட்டி இருப்பது எது? அவர்களுடைய கரிசனை. கரிசனையோடு கூட ஆண்டவர் அவர்களை அனுப்பினபடினால அவங்களுடைய லைஃப் ஹிஸ்டரியை வாசித்து பார்த்துருக்கீங்களா? அவங்க அப்பாவும் அம்மாவும் இந்தியாவுக்கு மிஷினரிகளாக வந்தவங்க. ஒரு தடவை அவங்க அப்பா கூப்பிடுறார், why don't you come for India for the vacation? அப்போ ஐடா சொன்னா, I don't come to that dirtiest country, dustful country. Oh, man cannot live in this country. மனிதன் இந்த உலகத்தில் அந்த தேசத்தில் வாழ முடியாது. தூசி நிறைந்தது, அழுக்கு படைந்தது. அங்கு இருக்கின்ற மக்களுக்கு சுகாதாரம் என்றால் என்ன என்று தெரியாது. அந்த இடத்திற்கு I will live in this country and spend my vacation என்றார்களாம். ஆனால் ஒரு நாள் அது ஆண்டவர் பார், இங்கே எல்லாரையும் ஒரு செக் வைத்திருப்பார். ஒரு நாள், சரி டேடி நான் வர்றேன் அப்படின்னு வெள்ளூருக்கு வந்திருக்காங்க. ஆனால் சொன்னாங்களாம், எனக்கு ஒரு ரூமில் மேக்சிமம் 3 ஏர் கண்டிஷனர் இருக்க வேண்டும். என்னால் அந்த சூட்டை என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. தகப்பனார் எல்லா காரியங்களையும் செய்து கொடுத்தார்கள். இரவில் ஒருத்தன் வர்றான், வந்து கதவை தட்டுக்கிறான். இந்த அம்மா போய் திறக்கிறான். ஏன் வந்திருக்கிறீங்க? ஏன்? ஒய்ஃபுக்கு பிரசவ வலி, டாக்டர் வேண்டும். எங்கள் அப்பா தான் டாக்டர், அப்பாவை அனுப்பட்டுமான்? எங்களுடைய தேசத்தில் பெண்களுக்கு பெண் வைத்தியர் தான் தேவை, ஆண்களை நான் இது பண்ண முடியாது. அப்பா, எங்கள்கிட்ட பெண் டாக்டர்கள் இல்லை, நீங்கள் போகலாம் என்று சொல்லி கதவை சாத்தி விடுகின்றாள். இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து இன்னொருவன் வந்து தட்டுகின்றான். அவனும், என்னுடைய வாலிப மனைவி பிரசவ வேதனைப்படுகின்றாள், அவளுக்கு மருத்துவ வசதி தேவை. ஆண் டாக்டர்கள் தான், ஒன்லி மேல் டாக்டர், மை டேடி இஸ் த டாக்டர், வேற யாரும் வரல, தேவையில்லை. அடுத்த நாள் காலையில் 2 சவ ஊர்வலங்கள். ஐடா ஃப்ரெண்டில் இருக்கிற அந்த கோர்ட் யார்டில் நின்று பார்த்து கொண்டிருக்கின்றார். தன்னுடைய தோட்டக்காரனை கூப்பிட்டு கேட்குறான், அது யார்? அம்மா, ராத்திரி நம்ம வீட்டுக்கு உங்களை தேடி வந்தாங்க இல்லை, மருத்துவ உதவி இல்லாததுனால ஓவர் ப்ளீடிங்கில் அந்த 2 பெண்களும் மரித்து போனார்கள். ஆண்டவர் அந்த நேரத்தில் ஐடாவோடு இடைப்பட்டார். ஐடா, why don't you come to this place and serve for this country? இந்த மக்களுக்காக நீ ஏன் சேவை செய்ய வரக்கூடாது? இல்லை ஆண்டவர், இட் இஸ் இம்பாசிபிள். வீட்டுக்குள்ளுக்கு போயிட்டா. ஃபேமிலி ப்ரேயர். அப்பவும் ஆண்டவர் இடைப்பட ஆரம்பித்தார். ஐடா, நீ ஏன் உன்னை அர்ப்பணிக்கக்கூடாது? நீதான் எனக்கு தேவை. அழுதாள், அர்ப்பணித்தாள். என்னுடைய மருத்துவ படிப்பை முடித்து விட்டு, ஆண்டவரே, இந்த தேசத்திலே வந்து இந்த மக்களுக்காக, எந்த மக்களை நான் வெறுத்தேனோ, எந்த தேசத்தை நான் வெறுத்தேனோ, அதற்காக நான் திருப்பணி செய்வேன் என்று சென்றாள். தன்னுடைய MBBS முடித்தாள். திரும்பி பணத்தை கலெக்ட் பண்ணி கொண்டு தன் தகப்பன் விட்ட பணியை செய்யும்படியாக அங்கே கடந்து வந்தார்கள். அந்த நாட்களில் பெண்களுக்கு வைத்தியம் பார்ப்பது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். பெண்கள் படிக்க வருவதே, நர்சிங் படிக்க வருவதே மிகவும் கஷ்டமான காரியம். இப்போ பெண்களுக்கான ஒரு நர்சிங் ஸ்கூலை துவங்குகின்றார். வீடு வீடாக போய், வாங்க வாங்க உங்கள் பிள்ளைகளை அனுப்புங்க, நான் நர்சிங் கற்றுக் கொடுக்கிறேன். பெரிய இது ஒரு சேவையான மனப்பான்மை என்று கரிசனையோடு கூட செய்தார்கள். முதல்ல ரொம்ப யோசித்தாங்க. இந்திய கலாச்சாரத்தின்படி பெண்களை படிக்க அனுப்புவது தவறு என்று நினைத்து கொண்டிருந்த சமூகம்
அனுப்ப ஆரம்பித்தது. அடுத்தது என்னது, எம்பிபிஎஸ்ஸை துவங்கினாங்க. அப்பவும் போய் கூப்பிட்டாங்க, நீ லேசாக உனக்கு படிச்சிருந்தா போதும், வா, நான் உனக்கு மருத்துவ கல்வியை கொடுக்கிறேன். அப்பவும் ரொம்ப ஹெசிடேஷனோட தான் பெண்கள் கடந்து வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய ஸ்தாபனத்தை எல்லாம் அவர்கள் ஏற்படுத்தி இன்றைக்கும் இந்திய உலக தரவரிசையில் 2வது இடத்துல சிஎம்சி. ஒரு ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் நடைபெற்றது. அப்போ என் தம்பி ரேடியோகிராஃபி சிஎம்சியில் படித்தவன். அப்போ அவனை இன்டர்வியூக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தது. 2 பிளேஸ் தான், 200 பேர் இன்டர்வியூ. அப்போ தம்பி சொன்னான், என் சொந்த தம்பி, அண்ணே நமக்கெல்லாம் ஒன்றும் கிடைக்காது, எதுக்கு? அதில் இவங்க 2 பேர் தான் சிஎம்சி கிராஜுவேட். அப்போ கடைசியில் முடித்து இங்கே வெளியில் இருங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் சதர்ன் ரயில்வே டைரக்டர் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டாங்க. யூ போத் ஆர் செலக்டட். ஹொய் யூ டூ யூ நோ? ஏன் உங்களை செலக்ட் பண்ணேன் தெரியுமா? யூ ஸ்டடீட் இன் சிஎம்சி. உங்களுடைய கல்வி தரமானதாக இருக்கும், தரமான மருத்துவ சேவை செய்வீர்கள், அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்கிட்டு போங்க அப்படின்னாராம். வெளியில் வந்து தம்பி என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டான்னா, என்னன்னு தெரியல, சிஎம்சிக்கு இவ்வளவு வேல்யூவா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த கரிசனையோடு கூட அன்றைக்கு ஒரு ஆத்துமா செருப்பு போடாமல், நமக்கு இங்கேருந்து செருப்பு போடாமல் வெளியில் போக முடியாது. வெள்ளூரில் அந்த கடுமையான அந்த வெயில், செருப்பு போடாமல் தெருக்களிலே நடந்து சென்றிருக்கின்றார்கள். செருப்பு போடாமல் பணி. ஏனென்றால் ஏழைகள், இந்த ஏழைகளுக்கு ஏற்ற விதத்திலே நான் வாழ வேண்டும். என் ரூம் முழுசும் ஏர் கண்டிஷன் பண்ணுங்கன்னு சொன்ன அந்த அருமையான சகோதரி கடைசியில் எந்த ஃபேன் கூட அவங்க ரூமில் கிடையாது. அவங்க ரூம் இன்னைக்கு நீங்கள் சிஎம் வெள்ளூரில் போய் பாருங்கள், ஒரு மரக்கட்டில், ஒரு மர மேஜை, ஒரு சின்ன ராந்தல் விளக்கு, இதுதான். எந்த விதமான சௌகரியங்களும் இன்றி கிறிஸ்துவுக்காக இன்றைக்கும் அவர்களுடைய கல்லறை வெள்ளூர் கல்லறை தோட்டத்தில் காணப்படுகின்றது. திருமணம் செய்யாமல் தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்காக அர்ப்பணித்தார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்டவர்கள் தேவை. இன்றைக்கு ஆண்டவருடைய சுவிசேஷ பணிக்கு அப்படிப்பட்ட மதர் தெரேசாக்கள் தங்களை முழுமையான ஒரு கரிசனையோடு ஆண்டவருடைய தரிசனத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக இன்றைய ஊழியர்கள் காணப்படுகின்றார்களா? சேவை மனப்பான்மையோடு கூட திருப்பணி செய்கின்றார்களா? அப்படியாயின் ஆண்டவர் உன்னையும் என்னையும் அனுப்பி இருக்கின்ற அந்த மகத்தான பணி, அந்த மகத்தான நோக்கம் நிறைவேற்றப்படும். இல்லை என்றால் கோரோசினே பெத்சாயிதாவே ஐயோ என்று சொன்னது போல, என் அருமையான கிறிஸ்தவ திருச்சபையே உனக்கு ஐயோ, நான் அடுத்த தீருவையும் சீதோனையும் தெரிந்து கொள்வேன் என்று ஆண்டவர் கடந்து செல்ல நேரிடும். அப்படி ஒரு நிலைமை வந்து விடாதபடி ஆண்டவர் உன்னையும் என்னையும் அழைத்த நோக்கத்தை, நம்மை திருச்சபையிலே அங்கங்களாக வைத்திருக்கிற நோக்கத்தை, ஊழியர்களாக அபிஷேகம் பண்ணின நோக்கத்தை நாம் நினைவு கொண்டவர்களாக கடந்து செல்வோம் என்றால் கிறிஸ்தவ திருச்சபை இன்னும் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவைகளாக, இன்னும் பெரிய காரியங்களை காணக்கூடியதாக. இல்லை 50, 55, 60, 70களில் தட்டி எழுப்பினார்கள் தென் மாநிலங்களை. என்ன பாடல்? உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம். இன்றைக்கு ஒருவேளை அந்த தலைவர்கள் கடந்து சென்றிருக்கலாம், ஆனால் அந்த தரிசனம் இல்லையா? அருமையான மாலினி சகோதரி பாடினார்கள், மகிழ்வோம் மகிழ்வோம் தினமக மகிழ்வோம். அந்த முதல்ல அந்த கிராமபோன் இசைத்தட்டு அந்த பாடல்களை கேட்டு பாருங்கள். ஒவ்வொன்றும் இயேசுவின் தரிசனத்தோடு உள்ள பாடல்கள். ஆண்டவருடைய தரிசனத்தையும் அவருடைய கரிசனையும் அந்த சேவை மனப்பான்மையையும் தட்டி எழுப்பிய பாடல்கள். அதுல உருவானதுதான் நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் எப்படியாக காணப்படுகின்றோம்? we must fire for the Lord. ஆண்டவருக்காக தீயாக பற்றி எரிகின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். எந்த அதிகாரங்களும் எந்த விதமான சட்டங்களும் கிறிஸ்தவத்தை அடைத்து வைக்க முடியாது. இல்லையா? சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்று போயிருமா? ஒருத்தட்ட போய் ஆலோசனை கேட்டாங்களாம், இந்த கல்யாணத்தை நான் எப்படியாவது நிப்பாட்டணும். அப்போ அவன் சொன்னானா, சீப்பை எடுத்து ஒழிச்சு வச்சிரு, அப்போ கல்யாணம்
நின்று போயிடும். இன்றைய ஆட்சியாளர்கள் அப்படித்தான் நினைத்துக் கொள்ளுகின்றார்கள். மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்து விட்டால் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் 80% வந்துடும். கவலையே இல்லை. நாங்கள் மதம் மாற்றுகின்றவர்கள் அல்ல, யாரையும் மதம் மாற்றுகின்றவர்கள் அல்ல, மனிதனை மனிதனாக்குகின்றோம். உதாரணம், நாகாலாந்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நரமாம்ச பட்சினிகளாக இருந்த நாகாஸ் அவர்கள் இன்றைக்கு மனிதர்களாக உனக்கும் எனக்கும் சமமாக உட்கார்ந்து மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் எங்கும் செய்து கொண்டிருக்கிறது. எல்லா இப்ப இல்லையா, எல்லா என்ஜிஓஸ் கிறிஸ்டியன் இதுக்கு வர்ற எய்ட எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. அதான் அந்த சீப்பை எடுத்து ஒழிச்சு வச்ச உடனே சுவிசேஷம் பரவாதா? மடத்தனமா இருக்கு. FCRA வச்சிருக்கவங்க எல்லாம் எங்க டெல்லியில இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க்ல அக்கௌண்ட் திறக்கணும் அந்த 1ஆம் தேதியிலிருந்து. நீ வெளிநாட்டு பணத்தையே நாங்க கவலைப்படலைங்க. எங்க கிறிஸ்தவ மக்களால் இந்திய தேசத்தை சந்திக்க முடியும். இந்திய கிறிஸ்தவன்கிட்ட இல்லாத பணமும் அமெரிக்காவிலையும் இங்கிலாந்திலையும் கிடக்கு. ஆகவே என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் வல்லமையாக காணப்படுவோம், விசுவாசத்திலே உறுதியாக இருப்போம். அப்பொழுது இந்த தேசம் இந்திய கிறிஸ்துவுக்கு சொந்தமாகும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை. அருமையான ஒரு வழக்கறிஞர், ₹1 ஃபைன் போட்ட வழக்கறிஞர் சுமார் 1 வருஷத்துக்கு முன்னால சொன்னார், இந்தியாவில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், சமணர்கள், சீக்கியர்கள், இந்த 4 பேரும் சேர்ந்து விட்டால் இந்திய அரசாட்சி அவர்கள் கையில். அதனாலதான் இந்த 4 பேரையும் சேர்க்க விடாதபடி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றதை பார்க்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரும், இந்திய பாராளுமன்றம் சிறுபான்மையினுடைய கையில கடந்து வரக்கூடிய காலங்கள் வெகு சமீபத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய சுவிசேஷம் இந்திய தேசத்துல எந்த தடைகள் வந்தாலும், எந்த மதமாற்ற தடை சட்டம் வந்தாலும் சரி, எந்த விதமான காரியம், வெளிநாட்டு உதவியை நீங்கள் நிறுத்தினாலும் சரி, அது தொடர்ந்து கொண்டே இருக்கும். இட் இஸ் ஏ கண்டினியூஸ் பணி. இல்லை, இந்த ஒரு நாள் ஒரு கவர்மெண்ட் திருவள்ளுவரில் வேலை செய்கிற ஒரு ஓட்டுநர், டிரைவர் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். ஐயா, எங்களுக்கு பஸ்ஸு ஃபுல்லாகிடுச்சுன்னு எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை, கரெக்டான டைம் ஒரே ஒரு பயணி இருந்தாலும் இங்கேருந்து நாகர்கோயிலுக்கு திருவள்ளுவர் பஸ் என்ன செய்யும், போயிட்டே தான் இருக்கும். அதை யாரும் தடை பண்ண முடியாது. அது போல தான் கிறிஸ்தவம். ஒரே ஒரு கிறிஸ்தவம் இருந்தாலும் சரி, மதமாற்றம் செய்யாமலே அது போய் சேர வேண்டிய எல்கையை சென்று சேரும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் அன்பின் ஆண்டவர் அருமையான நாம் அனுப்பப்பட்டவர்கள் என்பதை உறுதி செய்யும்படியான ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறார். முதலாவது தரிசனத்தோடு அனுப்புதல், 2வது சேவை மனப்பான்மையோடு அனுப்புதல், 3வது கரிசனையோடு அனுப்புதல். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான ஊழியர்களே, அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் ஒவ்வொருவரும் அதை தெரிந்து கொண்டவர்களாக அதற்கேற்ற பாதையில நாம் அமைத்துக் கொள்வோம் என்றால், தசம பாகம் முக்கியம் அல்ல, பெரிய பெரிய தேவாலயங்கள் முக்கியம் அல்ல, பெரிய பெரிய குருசேடுகள் முக்கியம் அல்ல, குடும்பங்கள் முக்கியம். குடும்பங்கள் முக்கியம். இதை ஊழியர்களாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் வைத்துக் கொள்வோம் என்றால் நிச்சயமாக இந்திய தேசம் கிறிஸ்துவண்டை வழிநடத்தப்படும் என்பதற்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஒரு பெரிய பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து சென்றவரே, ஜனம் உம்மை ஒதுக்கி தள்ளியபடியினால தீருவுக்கும் சீதோனுக்கும் சுவிசேஷத்தை அனுப்பி வைத்தவரே, நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த சுவிசேஷத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொண்டு ஊழியர்களாகிய நாங்கள் ஆண்டவரே குடும்பங்களை சந்திக்க, குடும்பங்களை உம்மண்டை வழி நடத்த, ஆண்டவரே பல குடும்பங்கள் இன்றைக்கு சமாதானமற்றவைகளாக, தவறுதலான உறவு முறைமைகளிலே காணப்படுகின்ற குடும்பங்களாக இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறதே, அந்த குடும்பங்களை சரி செய்ய ஆண்டவரே எங்களுக்கு நீர் கிருபை செய்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பலப்படுத்தும் உம்முடைய கிருபையினாலே நிறைத்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.